பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த சேனலை நாங்கள் தொடங்குகிறோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறான். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறான். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். மனிதர்கள் அன்பு மாறலாம், மறைவாக தீது பேசலாம். அன்பு காண இதயமோ அன்பின் தேவனை அன்னிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலையேன் கலக்கமேன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறான். வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையோ என்ன ஏக்கமோ. வியாதிகள் தொல்லைகள் தோல்வியோ வாழ்க்கையோ என்ன ஏக்கமோ. கண்ணி தானும் தன் பாடுகையோ கலங்காதே மன்னன் இயேசு பார். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அழைக்க இயேசு துடிக்கிறார். கவலையேன் கலக்கம் நேன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறான். வேலை வசதிகள் இல்லையோ வீட்டில் வறுமை தொல்லையோ. வேலை வசதிகள் இல்லையோ வீட்டில் வறுமை தொல்லையோ. மரண பயமும் நெருங்குதோ மரணம் வெந்த இயேசு பார். கல்வாரி மேட்டினில் கலங்கும் கர்த்தர் உண்டல்லோ. உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். கவலையேன் கலக்கம் நேன் கர்த்தர் இயேசு அழைக்கிறார். அன்பின் தெய்வம் இயேசு உன்னை அழைக்கிறார். Thank you, Jesus. Thank you, Lord. நீர் எங்கள் மத்தியில் வந்ததுக்காக நன்றி சுவாமி. நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த மியூசிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. இதை ஆசீர்வதித்து
ஜனங்களுக்கு விட்டு கொடுங்க சுவாமி. நீ சொல்லுகிற வார்த்தையை பிள்ளைகள் கேட்டு மனம் திரும்பவும் ஏற்றுக்கொள்ளவும் ரட்சிக்கப்படவும் நீ கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, பெரிய அறுவடையை நாங்கள் அறுக்க கிருபை செய்யுங்க. நீ சிந்தின ரத்தத்தை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், இந்த கல்வாலையிலே நீ சிந்தின ரத்தத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் சுவாமி. நீ பட்ட பாடுகளை நினைத்தல்லும் ஆம் சாமி, இந்த பிள்ளைகள் மனம் திரும்ப, அவர்கள் செய்த பாவங்களையும் மன்னித்து அந்த பிள்ளைகள் மனம் திரும்ப நீ கிருபை செய்யுங்க சுவாமி. நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் இந்த இடம் முழுவதும் தெய்வ பிரசன்னத்தால் நிரம்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமை இந்த இடத்திலே காணப்படுவதற்காக ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை எங்களுக்குள் வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆட்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். சத்தத்தை பிள்ளைகள் கேட்டு மனம் திரும்ப நாமம் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற செய்யும் மெய்யான ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மெய்ப்பரே ஸ்தோத்திரம். மெய்ப்பனும் கண்காணியுமானவரே, கண்காணியுமாய் இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்காய் ஜீவனை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். நானே வாசல் என்றவரே ஸ்தோத்திரம். தேவனை துதிக்காமல், தேவனை ஆராதிக்காமல், தேவனை மகிமைப்படுத்தாமல் நம்மாலே இருக்க முடியாது. ஏனென்றால் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். இதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவே வேண்டும். இன்று நாளுக்குரிய வார்த்தை என்னவென்றால் உபத்திரம். உபத்திரம் உபத்திரம் எதற்காக வருகிறது? உபத்திரம் வருவதனாலே நாம் என்ன செய்கிறோம்? அதை குறித்து நாம் தியானிக்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் உபத்திரங்கள் வரும். நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பெரிய ஊழியக்காரன் இல்லை, அவர்களுக்கும் உபத்திரம் வரும். சிறியவருக்கும் உபத்திரம் வரும். பெரிய ஊழியக்காருக்கும் உபத்திரம் இருக்கும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் உபத்திரம் வரும். உபத்திரம் எல்லாருக்கும் உண்டு. ஏன் வருகிறது என்று ஒரு சில நேரம் நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம். சரியா? மோசே தேவன் அழைக்கிறார். முட்செடியிலிருந்து கூப்பிடுகிறார், மோசே என்று கூப்பிடுகிறார். ஒரு பயந்து நடுங்கி போய் கிட்டே போய் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் எகிப்திலே அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். அதனாலே உன்னை அனுப்பி அந்த என் பிள்ளைகளை நான் பாலும் தேனும் விடுகிற தேசத்துக்கு நான் கொண்டு போகிறேன். நீ போக வேண்டும் என்று சொல்லுகிறார். மோசே பயப்படுகிறார். இல்லை ஆண்டவரே, என்னால் முடியாது என்று சொல்லுகிறார். இல்லை, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுபோல சரின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். தேசத்தில் போய் பார்க்கிறான். ஜனங்கள் ஒவ்வொரு படத்தை பார்த்து அவளுக்காக அழுது ஆண்டவர் சமூகத்திலே அவளை விடுதலை பண்ணி அவளை மீட்டுக்கொண்டு வருகிறான். அப்படி மீட்டுக்கொண்டு வரும்பொழுது மோசையை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் எகிப்திலே நன்றாய் இறைச்சி நல்லா சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். நீர் இங்கு வனாந்தத்தில் கொண்டு வந்து எங்கள் பசியோடு தண்ணீர் தாகத்தோடு எங்கள் அலைய வைக்கிறீரே என்று சொல்லி முறுமுறுக்கிறார்கள். அதை கேட்ட மோசே நடுங்கி போனார், வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார்.
முதலில் அவருக்கு வந்த வேதனை, உபத்திரம், இவர்களுக்காக நான் வந்து இவர்களை மீட்டுக் கொள்ளும்படியா என்னை அனுப்பின ஆண்டவர் இப்படி வேதனைப்படுத்துகிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு காடைகளை அனுப்பி போஷிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, கூட அந்த சகோதரனும் சகோதரியும் தேவன் மோசேயை கூட பேசுவார், எங்களோடு கூட பேசுவார் என்று ஒரு நிந்தனையா வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். அவனுக்கு மிகவும் வேதனைப்படுகிறான். கூட பிறந்த சகோதரர்களை அப்படி சொல்லுகிறார்களே சொல்லி ரொம்ப வேதனைப்படுகிறான். தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். தேவன் இதை பார்த்து கொண்டு அவர் கோபம் அடைகிறார். தேவன் உபத்திரத்தை ஏன் அனுமதிக்கிறார் என்றால் நம்மை சோதிக்கும்படி சில சமயங்களில் உபத்திரங்கள் வரும். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தாலும் நமக்கு உபத்திரங்கள் வரும். ஏசாயா 48:10 இப்படியாய் சொல்லுது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் அந்த உபத்திரின் பாதையிலே நான் எப்படி நிற்கிறோம், தேவனுக்காக நிற்கிறோமா, இல்லாவிட்டால் தேவனை தூஷித்து மறுதலித்து அதை விட்டு ஓடுகிறோமா என்று சோதிக்கும்படி தேவன் நம்மை புடமிடுகிறார். உபத்திரத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். அதுதான் மோசேக்கு வந்தது. தேவான அனுப்பப்பட்டவர் அந்த மக்கள் இவரை தூஷிக்கிறார்கள். கூட பிறந்த சகோதரனும் சகோதரியும் தூஷிக்கிறார்கள். அவனால் தாங்க முடியல. அப்படிப்பட்ட உபத்திரம். சில பேர் வார்த்தைகள் நம்ம இருதயத்தை தாய்க்கும், வேதனைப்படுத்தும், துக்கப்படுத்தும். நம்மளுக்கு உபத்திரம் வரும். இதெல்லாம் வருவது காரணம் நம்மை சோதிக்கிறார் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை சோதிக்க இந்த உபத்திரங்கள் வருகிறது. நாம் நிற்கிறோமா, இல்லாவிட்டால் ஆண்டை விட்டு ஓடுகிறோமா என்று பார்க்கும்படியாய் உபத்திரம் வருகிறது. தேவனுக்கு பயந்து நடப்போம். தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் உபத்திரம் வரும். நான் டெய்லி நல்லா ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த வேதனை? அதே மாதிரி தானியேலுக்கு வந்தது. அவன் தனிமையிலே போய் முழங்கால் படித்தான அந்த ஜன்னலை திறந்து அவன் ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்கும் காரியம் எல்லாருக்கும் தெரியும். வேண்டுமென்று கூட இருந்த மக்கள் ராஜாவை தூண்டிவிட்டு சட்டத்தை ஏற்படுத்தி உம்மை தவிர யாரையும் ஆராதிக்க கூடாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி தானியேலை மாட்டிவிட்டார்கள். ஆனாலும் தானியேல் எல்லாம் அவனுக்கு தெரியும். அந்த கட்டளை உண்டானதை கூட அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தேவனை விட்டு விலகவில்லை. அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் தேவனை விட்டு விலகாதபடி தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று தான் எப்பொழுதும் செய்கிற பிரகாரமே அது ராஜாவின் கட்டளையாயிருந்தால் தான் செய்கிற அந்த ஜெபத்தை விடவில்லை. அதே செய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த கூட இருந்த ஜனங்கள் அவனை ராஜாவிற்கு கூட்டிக் கொண்டு போய் அந்த சிங்க கபியிலே போட்டு அவனை குற்றப்படுத்தினார்கள். ராஜா தெரிந்துவிட்டது, இவள் வேண்டுமென்று செய்கிறார்கள் என்று அறிந்து தானியேலை பார்த்து, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு அந்த ராஜாவுக்கு தெரிகிறது. தேவ பக்தியாய் தேவனை உண்மையாய் தேடும் பொழுது தேவன் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அதுதான் கர்த்தர், அதுதான் தேவன். 2 தீமோத்தேயு 3:12 இப்படியாய் சொல்லுது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவருக்கும் துன்பப்படுவார்கள்.
தேவனுக்கு பயந்து நடக்கிற, உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் வரும். மிச்ச யாருக்கும் பிசாசு கண்டுக்கவே மாட்டான். சும்மா ஜெபிக்கிறவர்கள், சும்மா வேதத்தை வாசிக்கிறவர்கள், பக்தி இல்லாதவர்கள், வெளி வேஷமாய் வாழுகிறது பிசாசு தொடவே மாட்டான். தேவனுக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது தான் அவனுக்கு கோபம் வரும். தேவனுக்காக நிற்கும் பொழுது, உண்மையாய் நிற்கும் பொழுது, உண்மையாய் இருக்கும் பொழுது தான் உபத்திரம் வரும். மற்ற யாருக்கும் வராது. நாம் உபத்திரம் வரும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக வந்திருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். தானேக்கு வந்தது, ஆனால் தேவ பக்தியை, தேவன் தேடுதலை, தேவனை ஆராதிக்கிறதை விடவில்லை. நாமும் கூட உபத்திரம் வாழும் பொழுது தேவனை உண்மையாய் ஆராதிக்க வேண்டும், உண்மையாய் தேட வேண்டும். என்ன உபத்திரம் வந்தாலும் அந்த ஜபத்தை விடக்கூடாது, அந்த வேதத்தை வாசிக்க விடக்கூடாது, பிரசங்கிக்கப்படுவதை விடக்கூடாது, சத்தியத்தை சொல்வதை விடக்கூடாது. தைரியமாய் தேவனுக்காக வைராக்கியமாய் இன்னும் அதிகமான தேவ பக்தியோடு நிற்க வேண்டும். தேவனுக்கு பயப்படும் பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும், உண்மையாய் இருக்க வேண்டும். சும்மா வெளி விஷயமாய் காலையில் 5 மணிக்கு 10 போய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தம்பட்டை அடிச்சு அங்கே போய் அறகுறையா ஜெபம் பண்ணிட்டு வருகிறது அது இல்லை. உண்மையாய் தேவனை அதிகாலை எழுந்து முழங்கால் நின்று ஆண்டவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது உண்மையாய் தேவன் நம்மை அறிவார். உபத்திரம் தெய்வ பக்தி உள்ளவருக்கும் வரும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் வரும். அது மாத்திரல்ல, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே பிரமாணத்தை, உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன். தாவீது மறைமுகமாய் செய்த பாவம். அவன் உரியா மனைவியை அபகரித்து அவளுக்கு குழந்தை பிறக்கிறது, அதை மறைத்து அந்த குழந்தை பிறந்தவுடனே அது நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறது. உபத்திரம் வருகிறது. ஏன் இந்த உபத்திரம்? ஏன் இந்த உபத்திரம்? தேவன் நாத்தான் மேல் என்று தீர்க்கதரிசி அனுப்பி, இது எதனால வந்தது தெரியுமா? நீ செய்த பாவம், அடுத்த மனைவியை நீ வைத்திருப்பது தவறு, நீ ராஜாவாய் இருந்து இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது என்று சொல்லி உனக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் உயிர் தப்பினது. அதற்கு பதிலாக அந்த தவறாய் பிறந்த அந்த குழந்தையின் உயிர் எடுக்கப்பட்டது. உபத்திரம் அவனுக்கு மிகவும் வேதனைப்படுகிறான். உபாசத்தோடு கண்ணீரோடு அந்த பிள்ளைக்காக அழுகிறான். கடைசியிலே இறந்தவுடனே எப்பொழுதும் போல அவன் தெரிந்து அறிந்து கொள்ளுகிறான். நாத்தான் மேல் சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், இத்தோடு விட்டுரு, இதுதான், இதனால் தான் உபத்திரம் வந்தது. அடுத்த மனைவியை வைத்திருப்பானால் தவறு, அதை உணர்த்தவே தேவன் இப்படிப்பட்ட உபத்திரத்தை அனுபவித்தார். தீர்க்கதரிசியாய் அனுப்பி எச்சரித்து கொடுத்து, இது தான், இதனால தான் குழந்தை செத்தது என்று சொல்லுகிறார். உடனே அவன், நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உம் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அவன் சொல்றான், உபத்திரப்பட்டது எனக்கு நல்லதுதான், அதனாலே உன் பிரமாணத்தை நான் கற்றுக்கொண்டேன். தேவன் எனக்கு இந்த பிரமாணத்தை எனக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிறான். நாமும் கூட வழி தப்பி போகும் பொழுது, ஆண்டவரை விட்டு விலகி விபச்சாரம், வேசித்தனம், குடி போன்ற காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் தீர்க்கதரிசியை அனுப்புவார்.
கேட்காமல் போனால் விபரீதம் வரும், விபரீதம் வரும். யாருக்கும் தெரியாதென்று சொல்லலாம். ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ செய்கிற காரியம் அவருக்கு தெரியும். ஒரு நாள் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். கேட்காவிட்டால் உன் உயிரை எடுத்து போடுவார், இல்லாட்டால் பிள்ளைகள் உயிரை எடுத்து போடுவார். அதுதான் கர்த்தர். தேவன் அதை கீழ்ப்படிந்து நடந்து அந்த பாதையை விட்டு விலகி தேவனுடைய பிரமாணத்தின்படி நடப்போமானால் நாம் தப்புவிக்கப்படுவோம். உபத்திரம் எதற்காக வருகிறது? பொறுமையாய் இருக்கவும் நம்பிக்கை உண்டு பண்ணவும் நமக்கு உபத்திரம் வரும். சில காரியங்கள் நமக்கு கஷ்டமா இருக்கும். என்ன சாமி இவ்வளவு உபத்திரம் வருது, இவ்வளவு கஷ்டம் வருது, என்ன செய்த, நான் என்ன பாவம் செய்தேன்? இந்த பாவம் தான் நீ செய்திருக்கிற என்று ஆண்டவர் உணர்த்துவார். மோசே தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழித்து போடுவேன், ஏனென்றால் அவன் விக்கிரங்கள் செய்து அதை வணங்கினார்கள் என்று சொல்லி கோபப்படுகிறார். போகிறார். நீர் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க சாமி? நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு சந்ததிக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் உள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சினார். ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் கெஞ்சுகிறான். கெஞ்சி கேட்டவுடனே தேவன் மனதிறங்கி அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறார், பாதுகாக்கிறார், விட்டு விடுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சகோதர சகோதரிகளும் சொல்லுகிறார்கள், மோசே கூட பேசுவார், எங்களோடு கூட ஆண்டவர் பேசுவார் என்று நிந்திக்கிறார்கள். இப்படி ஆண்டவர் அந்த சகோதர சகோதரி கோபப்படுகிறார். வசனம் சொல்லுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க. மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. தேவன் கற்று தருகிறார், மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். உபத்திரம் எதனாலே வருகிறது? பொறுமையாய் நாம் இருக்கவும். அது மாத்திரமல்ல, சகல மனிதர் மிகுந்த சாந்தமுள்ளவர்களாய் இருக்கவும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்பிக்கையையும் நமக்கு உண்டாக்குகிறார். எதனாலே வருகிறது? இதெல்லாம் இந்த பாடுகள் உபத்திரங்கள் வரும் பொழுது அதை தாங்கி நாம் சகிக்கும் பொழுது நமக்கு பொறுமை வரும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாடிய வருது, ஏன் உபத்திரம் வருது? இதுதான் சாந்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சாந்தமாய் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பொறுமையாய் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்பிக்கையாய் இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இதனாலே தான் உபத்திரம் வருகிறது. அதுபோல பரலோக பாதை தெரிந்து கொள்ளும் பொழுது உபத்திரம் வரும். அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போவோமானால் மிகவும் கடினமான பாதை, போக வேண்டுமானால் கடினமான பாதை. அந்த பாதையிலே போய்தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியும். அதனாலே நமக்கு உபத்திரம் வரும். பவுலுக்கு அப்படிதான் வந்தது. பவுல் எல்லா ஜனங்களையும் தேவனை, இயேசு கிறிஸ்துவை
தேவன் என்று சொல்லுகிற ஜனங்களை அழிக்கும்படி புறப்பட்டான். அதை பார்த்து கர்த்தர் வழியிலே நின்று அவனை தடுத்து, நான் தான் கர்த்தர் என்று தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். அவன் பயந்து நடுங்கி போனான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ எனக்காக பாடுபட்டு எனக்காக நீ வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். பவுல் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று, அது மாத்திரல்ல, அவன் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை தேடி அந்த பாதையிலே, தேவனுடைய ராஜ்யத்தின் பாதையிலே நடக்கிறான். அப்பொழுது என்ன ஆகிறது? என் நாமத்து நிமித்தம் எவ்வளமாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். 2 கொரிந்தியர் 11:24 வாசிக்கும் பொழுது, யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அவ்வளவு உபத்திரம். அவனை அடிக்கிறார்கள். அவனை 2 கொரிந்தியர் 11:25-26 வாசிக்கும். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லூரிந்தேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுயஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும். பாருங்க, அவ்வளவு வேதனை. அவனை அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், சிறையிலே போடுகிறார்கள். அவ்வளவு பாடுகள். அவனே அதை தெரிந்து கொண்டான். அவனே அந்த பாதையை தெரிந்து கொண்டான். உபத்திரம், கஷ்டம், வேதனை. தேவனை தேடும் பொழுது, தேவனை பற்றி சொல்லும் பொழுது நம்மளை அடிப்பார்கள், உதைப்பார்கள், சிறையிலே போடுவார்கள். ஆனாலும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 5:11 வாசிக்கும் பொழுது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் வாக்கியவானாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அவ்வளவு பாடுகள், வேதனைகள். வேலை ஸ்தலத்திலும் நம்மை நம்மேல் பொய்யான ரிப்போர்ட்டுகள், பொய்யான காரியங்கள் மேலிடத்திலே சொல்வார்கள். பயப்படுகிறார். இது தேவனால் வந்தது அல்ல. பிசாசு தம்முடைய பிள்ளைகளை அவமானப்படுத்தி, நிந்தனைப்படுத்தி, வேதனைப்படுத்தி செய்கிற காரியம். அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. நாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த உபத்திரத்தின் பாதையிலிருந்து என்னை விடுவீங்க என்று நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை விடுவிப்பார். பவுல் அவர் தெரிந்து கொண்ட பாதை உபத்திரம் நிறைந்த பாதையாய் இருந்தது. ஏன் உபத்திரம் வருகிறது? தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் உபத்திரப்பட வேண்டும், வேதனைகள் பர வேண்டும். நிந்திப்பார்கள், நம்மை சிறையிலே அடிப்பார்கள், உதைப்பார்கள். நாம் பயப்படக்கூடாது, தைரியமாய் நிற்க வேண்டும். உபத்திரம் எதனாலேயோ உபத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சும்மா இருப்பாராம். உபத்திரத்தை அற்பமாய் எண்ணமாட்டார். நம் படுகிற இந்த உபத்திரை பார்த்து அவர் நகைக்க மாட்டார், வேதனைப்படுவார், துக்கப்படுவார். அதற்குண்டான பலனை சில சமயங்களிலே பூமியிலே தருவார், இல்லாமட்டால் பரலோகத்திலே கொடுப்பார். ஆதியாகமம் 37:24 இப்படியாய் சொல்லுவது,
அவனை எடுத்து யோசேப்பு அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அந்த வர்த்தகாரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலே தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். கூட சகோதரன் மூலம் நமக்கு உபத்திரங்கள் வரும், வேதனைகள் வரும், கசப்புகள் வரும், அவமானங்கள் வரும். அதை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. தேவன் அந்த உபத்திரத்தை பார்த்து சும்மா இருக்க மாட்டார், நம்மளுக்கு உதவி செய்வார். அவர்கள் போய் மீதியானவர்கள் போய் எகிப்திலே போத்திபா பார்வோன் பிரதானியும் தலையார்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபா என்பிடத்தில் விற்றார்கள். அவனை போய் அங்கே விற்கிறார்கள். அவன் அங்கே இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் அவனுக்கு நிகழ்கிறது. வேதனைகள் உபத்திரம் அதிகமாய் வருகிறது. அவனை வேதனைப்படுத்துகிறார்கள். ஒரு நாள் வந்தது, தேவன் அவனை நினைத்தருளினார். ஆதியாகமம் 41:40 வாசிக்க கேட்போம். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கியின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றார். தேவன் யோசேப்பு பட்ட உபத்திரத்தை அற்பமாய் எண்ணாமல் தேவன் அவனை உயர்த்தினார். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். எவ்வளவு மகிமையான தேவன்! உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும். யோசேப்பு ஒரு பரிசுத்தவானாய், நீதிமானாய், தேவனுக்கு பயந்து நடக்கிற மகனாய் அவன் இருந்தான். அதனாலே அவனுக்கு உபத்திரம் வந்தது. ஆனால் தேவன் அவனை அப்படியே விடவில்லை. அவன் பட்ட அந்த உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 22:24 உபத்திரப்பட்டனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடுகையில் அவர் கேட்டறினார். அதுதான் தேவன். அப்படியே விட மாட்டார், அற்பமாய் எண்ண மாட்டார். நீ நல்ல வேதனைப்படு, தூக்கப்படு என்று சொல்லவே மாட்டார். தேவனை நினைத்தருளுவார், அற்பமாய் எண்ண மாட்டார். ஆனால் உபத்திரம் வரும். யோசேப்புக்கு வந்தது, ஆனாலும் தேவன் அவனை உயர்த்தினார். அதுபோல சீஷர்கள் படகுல செல்லும் பொழுது ஆண்டவரும் அடித்தட்டிலே அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது பெரும் காற்று அடைக்கிறது. அந்த படகு கவிழும்படியான காற்றுகள் வருகிறது, கொந்தளிக்கிறது. சீஷர்கள் பாய்ந்து நடுங்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து என்ன சொல்கிறார்? அப்பொழுது சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோமே என்றார். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் பயப்படக்கூடாது என்று சொல்லி இந்த உதாரணம் ஆண்டவர் நம்மளுக்கு காட்டுகிறார். நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? நம்மளை பார்த்து கூட கேட்பார், உன் கூடயே இருக்கனே, நீ ஏன் பயப்படுற? ஏன் அவிசுவாசமாயான? ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும்.
விசுவாசத்தை அதிகரிக்க பண்ண தேவன் சில உபத்திரங்களை அனுமதிப்பார். நாம் பயந்து நடுங்கி போகக்கூடாது. விசுவாசத்திலே நாம் நிலைத்து நிற்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் ஒரு நாள் நம்மளை மீட்டெடுப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது உண்மையாய் தேவன் நம் விசுவாசத்தை அங்கீகரிப்பார், நம்மை உயர்த்துவார். உபத்திரம் வரும். எதனால? நம் விசுவாசத்தை சோதிக்கும்படியான உபத்திரங்கள் வரும். அதுபோல வேதத்தை மறக்கிறவர்களுக்கு உபத்திரம் வரும். தேவனை மறக்கிறவர்களுக்கு உபத்திரம் வரும். யார்? சிம்சோன் வாழ்க்கையிலே இப்படித்தான் நடந்தது. சிம்சோன் பிலிஸ்தர் போய் அங்குள்ள பெண்ணோடு நான் விவாகம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லுகிறான். அவள் சொல்கிறான், நம் சொந்தத்திலே அநேக பேர் இருக்கிறாங்களே, ஏன்பா அங்கே போய் நீ பொண்ணு எடுக்கணும் என்று சொல்லி, இல்லை அவ்வளவுதான் திருமணம் பண்ணுவேன் என்று அவன் அடம் பிடித்து போகிறான். அதற்குள்ளாக அவர்கள் அவனை அந்த மகளை சாவடித்து விடுகிறார்கள். அதனாலே வேதனைப்பட்டு அவன் ஒரு பேசிய இடத்திலே போய் அவள் மடியிலே படுத்து கொண்டு தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தையும் தேவன் செய்த காரியத்தை எல்லாம் மறந்துவிட்டு அந்த வேசியின் மடியிலே அவளை நம்பி படுத்து கொண்டு இருந்தான். அந்த வேசி தந்திரமாய், இந்த பலன் உன்னிடத்தில் எப்படி வந்தது என்று எனக்கு சொல்லு என்று சொல்லி அடம்பிடித்து அவனிடத்திலே போராடி அந்த பதிலை பெற்றுக்கொள்ளுகிறான். தேவன் நமக்கு சொல்லுவார், சில காரியங்கள் நீ இப்படி நடக்க வேண்டும். தீர்க்கதரிசி மூலம், இல்லாவிட்டால் போதகர்கள் மூலம், இல்லாவிட்டால் விசுவாசிகள் மூலம், இல்லாவிட்டால் நம்மோடு பழகிற பிள்ளைகள் மூலம் ஆண்டவர் சொல்லுவார். சில காரியங்கள் நம்மை அதை மதிக்காதபடி, நம் இஷ்டப்படி உலகபரமான காரியங்கள் யோசித்து கொண்டு அதன்படி நடப்போம். அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? சிம்சோன் அப்படித்தான். தேவனை மறந்தான், தன் தாயை மறந்தான், வேசியை நம்பி போனான். அதனாலே அவன் பெற்ற உபத்திரம் என்னவென்றால் கண்களை இழந்தான். கைகள் சங்கிலினாலே கட்டப்பட்டிருந்தது. வேடிக்கை காட்டும் ஒரு பொருளாய், ஒரு பொம்மையாய் அவன் மாறினான். அப்பொழுதுதான் அவனுக்கு தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. அதனாலே தேவனை மறந்து, ஒரு வேளை நீங்கள் வேதத்தை மறந்து ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகி போயிருக்கலாம். அதனாலே சில உபத்திரங்கள் வரும். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால் தான் வந்தது என்று சொல்லி அறிந்து உடனே மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கணும். அதை மீறி நாம் நடப்போமானால் நம்முடைய கண்கள் பிடுங்கப்படும், நம்முடைய கைகள் சங்கிரினாலே கட்டப்படும். வேடிக்கை காட்டும் ஒரு பொம்மையாய் ஆண்டவர் நம்மை மாற்றி விடுவார். அதுதான் சிம்சோனுக்கு நடந்தது. தேவனை மறந்து வேசியின் மடியிலே படுத்ததுனாலே தேவன் அவனுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காட்டினார். உபத்திரம் இப்படி கூட வரலாம். நம் மாறும்படியாய், நம் ரட்சிக்கும்படியாய், தேவனை தேடும்படியாய் உபத்திரங்கள் வரும். வேதத்தை வாசிக்க மறக்கிறவர்களுக்கு இது ஒரு எச்சரிப்பை. ஜெபிக்காமல் சுற்றி திரிகளுக்கு இது ஒரு எச்சரிப்பை. உபத்திரங்கள் வரும் பொழுது ஜாக்கிரதையாய், எதனாலே இந்த உபத்திரம் வந்ததென்று யோசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் கூட ஒரு வேடிக்கை காட்டும் பொம்மையாகவும், கண்கள் பிடுங்கப்பட்டவர்களாகவும் மாற்றப்படும். 4:6 வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஓசியால அழகாய் போட்டுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் என் ஆசையாயிராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தேவனை மறக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கும் பதில் இதுதான். அவர் மறந்து நம்முடைய பிள்ளைகளை மறப்பாரா? எவ்வளவு வேதனையான காரியம். அதனால ஜாக்கிரதையாய் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி அநேக பேருக்கு சொல்ல வேண்டும். தேவன் நம்ம அண்மையில் வைத்த அந்த கோல், தேவன் நம்ம வைத்த அந்த அன்பு நினைத்து ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். இதுதான் உண்மை. சில பேருக்கு ராஜ்யத்தில் தேவனை தேடும் பொழுது உபத்திரங்கள் அதிகமாய் வரும். ராஜ்யத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை அடைய முடியும். எப்படி? அநேக உபத்திரங்கள் என்னால் தாங்க முடியல அப்படியே சொல்லி அநேக உபத்திரங்கள் வரும். அப்படிப்பட்ட பாதையிலே நாம் செல்ல வேண்டி இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் அது, அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் உபத்திரம் பட்டேக வேண்டும். பவுலும் சீலாவும் அப்படிதான் உபத்திரப்பட்டார்கள். அவர்களை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். கேட்போம். அப்போஸ்தலர் 16:24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். 25-26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதிலை சிறைசாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு உபத்திரப்பட்டார்கள் பாருங்க. அந்த சிறைச்சாலை அடைக்கப்படுகிறார்கள். அப்படி இருந்து அந்த நேரத்திலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி அழகாய் போட்டு உபத்திரம் மத்தியிலே ஆராதனை செய்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அந்த ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லி அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உபத்திரத்தின் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் சும்மா இருந்தார். உடனே தன்னை தூதர்களை அனுப்புகிறார்கள். அந்த இடம் அசைக்கப்பட்டது. தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உபத்திரம் மத்தியிலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த உபத்திரத்தின் பாதையிலே நான் நடக்கும் பொழுது சீஷருக்கே உபத்திரங்கள் வந்தது, நமக்கு ஏன் வராது? உபத்திரம் எல்லாருக்கும் வரும். அது எதனாலே வந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பாவத்தினாலே வந்ததா, இல்லாவிட்டால் இந்த பாதைகளை நடக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரா என்று ஆராய்ந்து அறிய வேண்டும். அப்போஸ்தலர் 14:22 வாசிக்க கேட்போம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் போக வேண்டும் என்றால் உபத்திரம் வரும். அந்த பாதையிலே போய்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த தேவனுடைய ராஜ்யம் போக வேண்டும் என்றால் உபத்திரங்கள் வரும்.
சில சமயத்தில் நன்மைகள் செய்யும் பொழுது நமக்கு உபத்திரங்கள் வரும். யோசேப்பை பார்க்கும் பொழுது அவன் தன் எஜமான் வீட்டுக்கு போய் நன்மை அவங்களுக்குண்ட வீட்டு காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறான். ஒரு நாள் அவருடைய மனைவி தவறாய் நடக்கும்படியாய் சொல்லுகிறாள். அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். நன்மை செய்த அவனுக்கு உபத்திரம் வந்தது. உடனே அவன் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். அவன் மேல் பொய்யான குற்றங்கள் சுமக்கப்பட்டு அவனை சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டான். யோசேப்பு உபத்திரம் அவனுக்கு வந்தது. நன்மை செய்யும்படியாய் அந்த வீட்டு காரியங்கள் எல்லாம் அவன் செய்தபடியினால் நன்மை செய்த போனவனுக்கு உபத்திரம் வந்துவிட்டது. சில காரியங்கள் அநேக பேருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து நன்மை செய்வோம், அது நமக்கு உபத்திரமாய் வந்துவிடும். அதை கருத்தே நாம் கவலைப்படக்கூடாது. அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. தேவன் நமக்கு நன்மை செய்வார். 1 பேதுரு 2:20 இப்படியாய் சொல்லுது, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனாலே என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மை செய்யும் பொழுது உபத்திரம் வந்தால் பொய்யான குற்றங்கள் சுமத்தி நம்மை அவமானப்படுத்தி குற்றப்படுத்தினால் நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லப்படுது. தப்பு செய்து குற்றம் சுமத்தினால் அதனால ஒன்றும் கிடையாது, கரெக்ட் தான். ஆனால் செய்யாத குற்றத்தை செய்தேன் என்று சொல்லும் பொழுது, செய்தான் என்று சொல்லும் பொழுது தேவனை நினைத்தருள்வார். தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரல்ல, உபத்திரம் நாம் உத்தமனாய் இருக்கிறோமா என்று சோதிக்கும்படியான காரியங்கள் வரும். இவன் உண்மையான உத்தமமான மனிதனா என்று சோதிக்கும்படியான காரியங்கள் வரும். யோபுவுக்கு அப்படிதான் வந்தது. யோபு ஒண்ணுமே செய்யல. அவன் ஒழுங்காய் நேர்மையாய் தேவனுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டு இருந்தான். ஆனாலும் உபத்திரம் வந்தது. இது சாத்தானாலே வந்தது. உபத்திரப்படுத்துகிறான். சாத்தான் வந்து வேதனைப்படுத்துகிறான். புண்கள் வருகிறது. அவன் உடம்பை தன் ஓட்டின ஒரு ஓட்டை எடுத்து அவன் சுரண்டுகிறான். அவன் மனைவி வந்து சொல்லுகிறாள், தேவனை நிந்தித்து உன் ஜீவனை விடு என்று சொல்லுகிறாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி போல பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகளை எல்லாவற்றிலிருந்து யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. பொறுமையாய் உத்தமனாய் நடந்து கொண்டான். எல்லாம் நாம் அழிந்து போனது. தன் பிள்ளைகள் அழிக்கப்பட்டார்கள். அவருடைய எல்லா பொருட்களும் அழிந்து போனது. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டார். அதுதான் யோபு. ஆண்டவர் சொல்கிறார், உன் சிநேகிக்காக அவள் சொன்ன வார்த்தைகள் என் இருதயத்தை பாதித்தது, அவளை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்கிறார். யோபு, நீ அவளுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். உடனே அவனுக்கு தன் சிநேகிதனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை
மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அதுதான் கர்த்தர். அவன் உத்தமன் என்று தெரிந்த பிறகு அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார். உபத்திரம் வந்தது, பிசாசின் மூலம் உபத்திரம் அவனுக்கு வந்தது. நமக்கு கூட பிசாசின் மூலம் உபத்திரம் வரும். பயப்படக்கூடாது. தைரியமாக எதிர்த்து நின்று நம் உத்தமத்திலே, நம் நீதியிலே, நியாயத்திலே நிமிர்ந்து நிற்க வேண்டும். தேவனை தூஷிக்காதபடி, தேவனை குறித்து அவதூறாய் பேசாதபடி, தேவனை ஆராதித்து, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனை உயர்த்தும். அப்படி செய்யும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யாக்கோபு 1:12 இப்படியாய் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடம் நமக்கு கிடைக்கும். நாம் உத்தமனாய் இருக்கும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பிசாசின் சோதனைகள் வரும் பொழுது, நாம் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிறார். உபத்திரம் வரும், வராது என்று யாரும் சொல்ல முடியாது. உபத்திரம் வரும், ஆனாலும் நிலைத்து நிற்கணும். சோதனை சகிக்க வேண்டும். மிகுந்த உபத்திரத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இவர்கள்? உபத்திரம் வரும். இங்க பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் மிகுந்த உபத்திரம். தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். இவைகளை அவள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். தேவனே, இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று சொல்லும் பொழுது அவளுக்கு கோபம் வருகிறது. அவனை அடித்து, கல்லாலை அடித்து சாகடிக்கிறார்கள். மிகுந்த உபத்திரத்தின் மத்தியிலே அவன் மரித்து போனான். யோவான் 16:33 வாசிக்க கேட்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 7:14 வாசிக்க கேட்போம். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் இவர்களை மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கிறவர்கள். வெண் வஸ்திரம் யாருக்கு கொடுக்கப்படுகிறது? இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு இந்த வெண் வஸ்திரம் பரலோகத்திலே கொடுக்கப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரத்தின் மத்தியிலே வந்தவர்கள், மிகுந்த வேதனை மத்தியிலே வந்தவர்கள். உபத்திரம் வரும், கஷ்டங்கள் வரும், ஆனாலும் தேவன் நம் அப்படிப்பட்ட இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பார். 1 பேதுரு
13 வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியா ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 2 கொரிந்தியர் 4:17 இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் காணப்படுவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் மிக அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரம் நீங்கிவிடும். ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருக்கலாம். இதனாலே தான் வரும், நாம் செய்த பாவத்தினாலே வரும். தேவனை மறக்கும் பொழுது உபத்திரங்கள் வரும், வேதத்தை மறக்கும் பொழுது உபத்திரங்கள் வரும். தேவனுடைய ராஜ்யத்தை திருடும் பொழுது உபத்திரம் வரும், தேவனுடைய பாதையிலே நடக்கும் பொழுது உபத்திரம் வரும், நீதியாய் நியாயமாய் நேர்மையாய் நடக்கும் பொழுது உபத்திரங்கள் வரும். தேவனை பற்றி சத்தியத்தை சத்தியமாய் சொல்லும் பொழுது மரணம் கூட ஏற்படும், இரத்த சாட்சியாய் மறிக்கிய சூழ்நிலை ஏற்படும், உபத்திரம் வரும். ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன், தேவன் ஜெயித்து விட்டார். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த உபத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆமாண்டவரே, இதை பார்க்கிற பிள்ளைகள் உபத்திரத்தின் பாதையிலே போய்கொண்டு இருப்பார்களானால், இதனாலே இந்த உபத்திரம் என்று ஏங்கிக் கொண்டு இருப்பார்களானால், இது இதனாலே வந்தது என்று அவர்களுக்கு நீ வெளிப்படுத்தி காட்டி, அவர்கள் தங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள, உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்முடைய பாதையிலே நடக்க, வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க, ஜெபிக்க, ஆராதனை செய்ய நீ கிருபை செய்ய. உமக்கே துதி கன மகிமையும் செலுத்து. ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே துதிப்போமா? ஆங்கிலத்திலே நாங்கள் பாடுவோம், தெரிஞ்சா கூட சேர்ந்து பாடுங்க. பாடுவோமா? Above all powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you are. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose
trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone. You lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. உபத்திரம் வரும் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நன்றி. ஏன் உபத்திரம் வருகிறது? எதனாலே உபத்திரம் வருகிறது? நாம் பிரமாணத்தை கற்றுக்கொள்ள உபத்திரம் வருகிறது. பாவத்திலிருந்து விடுதலை பெற உபத்திரம் வருகிறது. நீதியாய் நடக்க உபத்திரம் வருகிறது. ராட்சிய தேட உபத்திரம் வருகிறது. தேவனுக்குள் நடக்கும் பொழுது உபத்திரம் வரும். தேவனுக்காக நிற்கும் பொழுது, ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது, இரத்த சாட்சியாய் கூட மறிக்க உபத்திரங்கள் வரும். தேவன் ஆனால் சும்மா இருக்க மாட்டார். அதை அற்பமாக எண்ண மாட்டார். அதற்குண்டான பலனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உபத்திரம் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் நீ சொல்லுகிறேன், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம் என்று சொல்லி இருக்கிறீங்க. உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதுக்காக நன்றி சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க. வியாதிப்பட்ட சரீரத்தை தொடுங்க. வேதனைப்படுகிற சரீரத்தை தொடுங்க சுவாமி. பணத்துக்காக கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பணத்தை கொடுங்க. மற்றும் வியாதியிலே கஷ்டப்படும், கேன்சரிலே, பிசாசின் பிடியிலே கஷ்டப்படும் பிள்ளைகளை விடுவீங்க சுவாமி. ஐசியூல இருக்கிற பிள்ளைகளை விடுவீங்க. உம் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இதை பார்த்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கொடுங்க என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை கொடுங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்க. வேலையிலான வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத திருமணத்தை கொடுங்க. தரிக்காத பிள்ளை கர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. ஒவ்வொரையும் தொடுங்க. ஒவ்வொரையும் தொடுங்க. நம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கிறதுக்காக ஸ்தோத்திரம். காயப்பட்ட தலைமுள்ள கரம் நீட்டப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொரையும் தொடுகிறீங்க சுவாமி. இது உண்மையாய் பார்க்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, சுகப்படுத்துறீங்க. அதற்காக நன்றி சுவாமி. உம் நாமத்தை மையப்படுத்திகள். தேவன் செய்யும் அதிசயத்தை இந்த பிள்ளைகள் காணும்படியாய் நீங்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாரையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி அன்று வெளிவரும். பார்த்து மற்றவர்களும் அறிமுகப்படுத்துங்க. ஹல்லேலூயா.